டாக்குமெண்ட், அதுதான் வந்துட்டு நம்ம D3ன்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது என்ன பண்ணுவோம்னா, அதாவது நம்ம யூஸருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் அது ஈஸி பண்ணுது. இப்போ நம்ம வெப் ப்ரௌசர்ஸில் வந்துட்டு SUG அப்புறம் HTML அதில் வந்துட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படும். அது வந்துட்டு இந்த D3 விஷுவலைசேஷன் டூல் வந்துட்டு கம்மி பண்ணுது. அதே மாதிரி இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற டேட்டா வந்துட்டு DOM எலிமெண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய விஷுவலைசேஷன் எலிமெண்ட்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். மற்ற இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ண யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம வந்துட்டு மெயினாக ஏன் வந்து இது யூஸ் பண்ணுறோம், நிறைய டேட்டா டூல்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் சோர்ஸ், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைசன்ஸ் தேவையில்லை, நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. இப்போ சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காமல் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து இன்ட்ராக்ஷன். இது என்ன பண்ணோம்னா வந்துட்டு அதர் லைப்ரரிஸ், அதாவது வந்துட்டு ரியாக்ட் ஆங்குலர் அப்புறம் Vue.js அது கூட நம்மளால ஈஸியாக ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ சில விஷுவலைசேஷன் டூல்ஸ் என்ன பண்ணணும்னா அதை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், கூட இருக்கிற அந்த விஷுவலைசேஷன் டூல் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து நிறைய இது வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லான்ட்ஸ்கேப் நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம எங்கே ட்ரெண்டாக நம்ம எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் அண்ட் மீடியாவில் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இந்த நியூயார்க் டைம்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லிங்க்டின்லேயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு அதுக்கான அனலிட்டிக்ஸ் காமிக்கும். அந்த அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி காமிக்கிறதுனா இந்த டூல் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த இது காமிக்கிறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னா பவர் BI யூஸ் பண்ணுறோம். எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வந்துட்டு கான் அகாடமிலையும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. Intelligence and data visualization tools which helps to user explore, analyze and data visualization, and it makes decision making. And the key features of table is data connection, data transformation, interactive dashboard, and security, collaboration, and storytelling. The language which we use in table is VisQL, Visual Query Language. It is used for reporting and analyzing vast volume of data. Tableau also supports advanced calculation using its scripting language. Why we are using Tableau is it is very easy to use, fast and efficiency, flexible and customizable, collaboration and sharing. Where Tableau is used mostly. Tableau is widely used across the industries and organizations. Industries such as like healthcare, education and manufacturing, retailer, etc. An organization is like a government agency and small and medium sized in business. வந்து JS னா JavaScript. இது வந்து மேக்ஸிமம் JavaScript தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிம்பிள், லைட் வெயிட் அண்ட் கிரேட் காமன் சார்ட்ஸ். இது வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணால் அனிமேஷனுக்கும் இன்டராக்டிவிட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா வெப் ஆப்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னா லைன் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பை சார்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறத வந்துட்டு டாக்குமெண்ட்ஸாக கொடுக்காம அது ஒரு டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து சார்ட் யூஸ் ஆகுது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸி டு யூஸ், அப்படின்னா வந்து கஸ்டமைஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து லிமிட்டட் கம்பேர்ட் டு D3. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வித் லார்ஜ் டேட்டா செட், லிமிட்டட் DB சப்போர்ட். Canva அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங்கான டேட்டா விஷுவலைசேஷன் டூல். ஸோ இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லை டீச்சர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் வந்து எந்த டேட்டாவும் வந்து மற்ற ஆப்லேருந்து இல்லை மற்ற சோர்ஸ்லேருந்து ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கேன்வாவில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து எனி கைண்ட் ஆஃப் லைக் சேஞ்சஸ் இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன்வா ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறையா வந்து ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கேயே ஆல்ரெடி பில்ட் பண்ண வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட டேட்டா விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. நீங்கள் எந்த ஒரு டேட்டா எடுத்தாலும் அதை வந்து பார் சார்ட் இல்லை வந்து பை சார்ட், லைன் சார்ட் இந்த மாதிரி இது கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னொன்று என்னென்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன். லைக் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு இன்னொன்று ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாட் ஜிபிடிலேருந்து டேட்டா எடுக்கிறேன், அது வந்து